எப்பா தம்பி, கிர்னி பழம் வேணுமாப்பா? வாங்கியாப்பா 4 பழம். கொஞ்சம் தண்ணி கொடுப்பா, தாகமாக இருக்குது. தண்ணி இருந்தால் கூட. வாங்கம்மா, இப்படி வந்து உட்காருங்க, தண்ணி எடுத்து வரேன். இந்தாங்கம்மா தண்ணி. பழம்லாம் எவ்வளோம்மா? 3 பழம் 50 ரூபாப்பா. 10 ரூபா குறைச்சி 40 ரூபா போட்டுக்கிறேன்ப்பா. ஏம்மா இந்த வேகாத வெயிலில் வயசான காலத்தில் இந்த பழம்லாம் வந்து விற்றுட்ருக்கீங்க? பேசாமல் வீட்டில் இருந்து ரெஸ்ட் எடுக்கலாம்ல? பிள்ளைங்க தான் சம்பாரிச்சு கொடுத்துருக்கோம்ப்பா. பிள்ளைங்களும் இல்லை, ஒரு பிள்ளையும் இல்லைப்பா. வீட்டுக்காரு பிள்ளை இல்லைன்றதே குறையா சொல்லி அந்த மனுஷன் விட்டுட்டு போயிட்டான்ப்பா. எனக்குன்னு யாருமே இல்லை இந்த உலகத்தில். வயிற்ற கழுவுறதுக்கு வேறு வழி இல்லாமல் கிடைக்கிற பழங்களை விற்றுட்ருக்கேன்ப்பா. நான் ஃபீல் பண்ணாதீங்கம்மா, என்ன உன் பையன் நினச்சிங்க. உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணால் என்கிட்ட கேளுங்க. உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா இருக்கணும் சாமி. ஆமாம், வீட்டில் என்ன நீ மட்டும்தான் இருக்கியா? பொஞ்சாதி ஊருக்கு போயிருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, அவளுக்கு கொஞ்சம் வாய் கொழுப்பு, அதான் வரவே வேணான்ட்டு டைவர்ஸ் பண்ணி அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிட்டான். சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதப்பா. யாரோ நான் எனக்கே பாவம் பார்த்து வெயிலில் வரேன்னு தண்ணி வாத்து கொடுக்குற, ஏதாவது உதவினா சொல்லுங்கம்மான்னு சொல்கிற. அப்படி இருக்கும்போது உன் பொஞ்சாதி கூட எத்தனை வருஷம் வாழ்ந்திருப்ப. நல்லது கெட்டதெல்லாம் உன் கூட இருந்து பார்த்துருக்கோம். அந்த பிள்ளைய போய் அமிச்சிட்டியா? என் வீட்டுக்காரி என்ன அமிச்சதுனால தான் நான் இப்படி கஷ்டப்படுறேன். அந்த தப்பை நீயும் பண்ணாதையா. குடும்பம்னா சண்டை சச்சரவு இருக்கதாயா செய்யும். ஒருத்தவங்க விட்டு கொடுத்து வாழுங்க, அப்போதாயா வாழ்க்கை நல்லாயிருக்கும். இன்றைக்கி வேணால் உனக்கு துணை தேவைப்படாமல் இருக்கலாம் சாமி. ஆனால் என்ன மாதிரி ஒரு 60 வயசு 70 வயசு ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக உனக்கு ஒரு துணை தேவைப்படும் சாமி.